ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சுலபமான அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலம்பி ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். காய வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ கடுகு ஜீரகம் வச்சுட்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல். நான் இன்றைக்கி கடுகு ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். எனக்கு பல்லு தெரியாதனால பருப்புகள்லாம் போடல. வேர்க்கடலை வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு கொஞ்சம் போடுறேன். பெருங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும், அப்புறம் அவையில் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து அவையில் நான் அலம்பி 5 நிமிஷம் வச்சுருக்கேன் வடிகட்டியில். இப்போ இந்த அடுப்பை சின்னது பண்ணி இந்த அவையில் இதில் போட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை நல்லா கலரணும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் சர்க்கரை போடுவேன். இதை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், எல்லாத்தையும் அடுப்பை சின்னது பண்ணி கலக்கணும். உப்புமா ரெடி எடுத்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். சுவையான சுலபமான அவல் உப்புமா ரெடி எடுத்து இதில் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே போட்டுக்கலாம். வேணும்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓம்பொடி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. Thank you for watching.